வீடியோ பார்க்குற சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கங்க. அங்கம்மா கிச்சன் சேனல்ல சமையல் வீடியோ போட்டுட்டு வரோங்க. இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. நம்ம தேனி தமிழ் டூன் பார்க்குற சகோதரிகளும் புதுசாக பார்க்குற சகோதரிகளும் அங்கம்மா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோஸ் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டன் அழுத்திட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனே வந்து சேருங்க. அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ரெசிபியில் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. இன்று பிறந்தநாள் காணும் ஜாஸ்மின் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணுங்க. ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் ஸ்வர்ணவல்லி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிக்கிறேங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? என்ன அதையும் செய்கிறதோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வீட்டில் ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நல்லா இருந்த குடும்பத்தில் வெறும் பிரச்சனையாக வந்துருக்கு. யாரு கண்ணுப்பட்டுச்சோ என்னமோ ஒன்றும் தெரியல. நல்லா இருந்த மாமியா இப்படி ஆகிப்போச்சு. இந்த பிள்ளை மாசம் பார்க்க பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் என்ன அதையும் செய்வேன். இதனால ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல. அந்த சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வரணும். ஏதோ குடும்பத்தில் கண்டிச்சுட்டே பட்டுக்கோள் இருக்கு. சும்மாவா சொன்னாங்க கல்லடி வட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு? அது கரெக்டாக இருக்கு. இவளுக்கண்ணா ஒரே தூத்துது. அங்கம்மாவுக்கு என்ன நல்ல மாமியா, நல்ல மகளை மகனை கட்டி கொடுத்துட்டா இங்க என்ன அவளுக்கு அவாட்டில் இருக்கலாம். நல்ல மாப்பிள்ளை வாச்சுக்கிருச்சு, நல்ல மருமக வாச்சுக்கிருச்சுன்னு ஊரே வாயில் வச்சு தூத்தி இப்போ என்னடா வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. என்னாச்சு இந்த அங்கம்மாவுக்கு? அவளே தனியா பேசிக்கிருக்கா. அங்கம்மா என்ன வட்டியே நல்ல தூக்கமா? இன்னைக்கு நம்ம லேட்டா வந்துருக்கோம் வழியே. இல்லைன்னா காலையிலேயே காப்பி ஆப்பின்னு கத்தி கொடியாருவேன். இன்னைக்கு நம்ம லேட்டா வர்ற. ஆமாடி, நைட்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுட்டே இருந்தேன், தூக்கமே வரல. ஒரே கொசு கடி. அதே நடி ஈ மாதிரி இருக்கு கொசுலாம். நொறுக்கு கடிச்சு தூக்கமே வரல பார்த்துக்க. அத்தாடி, நானே ஒரு 2 மணிக்கு மேலே தூங்கினேன். அவன் அசந்து தூங்கிட்டேன். அப்படியா? அந்த கொசுவத்தியை பொறுத்து வச்சுட்டு கூட தூங்க வேண்டியதானே? ஒரு 20 நிமிஷத்துல பூரா கொசு செத்து போயிரும்ல. அப்புறம் நீ வாடகை நிம்மதியா தூங்கிருக்கலாம்ல. எனக்கு அந்த கொசுவத்தி வாடையே பிடிக்காது. மயக்கம் வந்துடும். கொசு மயக்கம் போடுறதோ இல்லையா நான் மயக்கம் போட்டு வேண்டிய அம்மா அது ஒரு மாதிரி கொமடிக்கிட்டு வரும். அப்ப என்ன செஞ்சு தெரியுமா? பிரியாணி இலை இருக்குல்ல, அதை வேப்பனையில நல்லா தடவி எடுத்துட்டு அதை கொஞ்சம் இலைய போட்டு அந்த சாம்பிராணி ஓடுற மாதிரி கரண்டியை அதில் வேப்பனையில முக்கி எடுத்து வச்சு அப்படியே புகை ஓட்டு விட்டேன்னு வச்சுக்கேன். ஒரு கொசு இருக்காது, பூரா ஓடி போயிடும். அந்த வாடைக்கு நிற்காதுல. அப்படியா? இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியாது இத்தனை நாளே. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். கொசு கழுதைகளா உங்களுக்கு இருக்குடி, நாளைக்கு வச்சுக்கிறேன் உங்களை. சரி காப்பி எடுத்து குறைச்சுமா? பல்ல வலிக்கிட்டீங்களா? இல்லடி, இப்பதான் எந்திரிச்சு நேரா வரேன். பல்லெல்லாம் இனிமே தான் விளக்கணும். என்னடி தூசியா கிடக்கு? இன்ன வரைக்கும் கூட்டுன கால நெரு ஒட்டு தூசி. அதை ஏன் பாட்டி கேட்குற? இந்த விளக்கம் மாறுதேன், புது விளக்கம் மாறு வாங்கிட்டு வந்து அதுல இருந்தே ஊறுது அப்படியே பவுடராகும். நம்ம கூட்டணும்னா தூசி இருக்கோ இல்லையா? விளக்கு மருந்து தூசியே விடுவா ஒட்டிக்கிருக்கு. இந்த எம்பிட்டு நான் உதிரும் தெரியலையே. அந்த பிளாஸ்டிக் தொடப்பம் விற்கிதுல, அங்கே பரம வீட்டில் நடந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு கூட்டுறதுக்கு. அதை ஒத்த தூசி வர மாட்டேங்குது. புதுசாக வாங்கிட்டு வந்து அப்படியே கூட்டினா நல்லா இருக்கு. இப்போ அது வந்து கொள்ளுது பிளாஸ்டிக்ல. இது சும்மா உதிருது, வெறும் தூசியாகும். ஆமாடி, இந்த வழக்கமாறு ஒரு மாசத்துக்கு நாள் அந்த தூசி ஊத்திக்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் சரியா வரும். அந்த பிளாஸ்டிக் தொடப்பம் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் ரத்தம் வாங்குறாங்க, நல்லா கூட்டுதாம்ல. எங்க அம்மா அவங்க எல்லாம் அப்ப தென்னை தொடப்பத்தை வச்சுதான் கூட்டுவாங்க வீட்டையேவும். இப்பதானே விளக்க மாத்திரையே டிசைனா வந்திருக்கு, என்னமோவும். அப்ப பூராமே தென்னை தொடப்பத்தை வச்சுதான் வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது, அம்பிட்டுமேவும். அப்புறம் என்ன உன் மாமி எந்திரிச்சா இல்லையா? போய் பாத்தியா? இல்ல வாட்டி எந்திரிக்கல, போய் பாத்துக்கிட்டே வந்தேன். அதைத்தானே பாத்துக்கிருக்கேன். ராத்திரிக்கெல்லாம் 3 தடவை போய் எட்டி பாத்துட்டேன். தூங்குதா வாட்டி எந்திரிச்சு தூக்கத்துல நடந்துருக்கான்னு சொல்லி நான் தூங்கவே இல்லை ராத்திரிக்கெல்லாம். அப்பப்ப போக எட்டி பார்க்க, கதை திறந்து பார்க்க வர, போக எட்டி பார்க்க, கதை திறந்து பார்க்க. அப்புறம் என்ன செய்ய? அது வாட்டுக்கு தூக்கத்துல இருந்து நடந்துட்டு போயிடுச்சு. நான் செய்யறது. ஏமா சின்ன பொண்ணு எங்கம்மா? ஆளை காணோம் அவள. நீ எதுக்கு பேசி நடந்து வந்துருக்க? நீ உன ரூம்ல சொல்லியிருக்கேன். நீ எனக்கு தேவையில்லாம மட்டும் நடந்து வந்துருக்கப்ப. ஏமா கத்தாதீங்கம்மா, குளிக்கத்தாம வந்தேன். ட்ரெஸ்ஸு காய போட்டிருந்தேன் மேல, அதை போய் எடுத்துட்டு வர சொல்றதுக்கு சின்ன பொண்ணை தேடி வந்தேன். நீங்க அதுக்குள்ளேயும் கத்திக்கிருக்கீங்க. அப்புறம் உட்காந்து ரூம்லேயேவா குளிக்க முடியும்? நான் பெட்லேயேவா குளிக்க முடியும்? பாத்ரூம் போய் தானே குளிக்க முடியும். இதெல்லாம் நல்லா விவரமா பேசிட்டீ. நீங்க ஏன் அந்த ட்ரெஸ் தான் போட்டு ஆகணுமா? வேற பீரோ ட்ரெஸ் எடுத்து போடு. காயிற ட்ரெஸ் எடுத்து போடுவியா? அதுக்கு நடந்து வந்தியா? நீங்க சத்தம் போட வேண்டியதான். நான் இருக்கேன், எலிப்பாட்டி இருக்கு, எத்தனை பேர் இருக்கோம் வீட்டுல. அதுக்கு முடிச்சு வருவியா நீங்க? ஏமா மற்ற ட்ரெஸ் எல்லாம் சேர மாட்டேங்குதுமா. கொஞ்சம் குண்டாயிட்டல, டைட்டா இருக்கு. அதுதான் கொஞ்சம் நைட்டி லூஸா இருக்கும். அதுக்கு தான் அதை எடுத்துட்டு வர சொல்லலான்ட்டு வந்தேன். பார்த்தேன் யாரையும் காணா. நீங்க தான் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, மெல்லமா பேசணும்னு இருக்கீங்க. அப்புறம் கத்தி கூட்ட எது கத்துறேன்டுவீங்க. அதான் அப்படி மெல்லமா நடந்து வந்தேன். சும்மா அப்படியே தான் இருக்க. நீ ஏன் நினைச்சுக்க வேண்டியதான் குண்டாயிட்டம். நீ வேற, நீ எல்லாம் குண்டானது உலகமே அழிச்சு போயிரும்படி. இல்ல பாட்டி, நிஜமாவே கொஞ்சம் குண்டாயிட்டேன். பழைய ட்ரெஸ்ல எதுவும் பத்த மாட்டேங்குது தெரியுமா? நான் பொய்யா சொல்றேன். ஏமா எங்கம்மா சின்ன பொண்ணு காணா? அது ஒண்ணுமில்லடி, நீ குண்டா இருக்க மாட்டே, ட்ரெஸ் சின்னதா இருக்கும். அவ கடைக்கு போயிருக்கா காய்கறி வாங்குறதுக்கு. நானே போறேன்னே, கூடுங்க சித்தி நான் போய் வாங்கிட்டு வரேன், போர் அடிக்குது வீட்லயே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படியா? அவளுக்கு மார்க்கெட்லாம் தெரியுமா? இங்க எப்படி தெரியும்? அவளே போயிருக்கா தனியா? ஆமாடி, நம்ம ஊர்ல இருக்கிறது மொத்தமே 10 தெருவு. அந்த 10 தெருவுக்குள்ள கண்டுபிடிச்சு போக முடியாதா மார்க்கெட் எங்க இருக்குன்னு? அம்மா அங்க பாருங்க, உங்க பின்னாடி அப்பதான் வந்து நிக்கிறாங்க. எந்திரிச்சிங்களா? கண்ணாடி போட்டுக்குவாங்க. நீங்க வாட்டுக்கு கண்ணாடி போட்டு வராம எங்கேயும் விழுந்துடாதீங்க.
எத்த எந்திரிச்சிங்களா? கண்ணாடி போட்டுக்குவாங்க அத்தை. இங்க வாட்டு கண்ணாடி போட்டு வராம எங்கேயும் விழுந்துடாதீங்க. யாத்தே காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சியா என் மாமியா? இதுகிட்ட வாய் கொடுக்க முடியாது, எதுவும் பேசக்கூடாது. எங்கம்மா வாயை முடிக்கிட்டு பேசாம இரு, உனக்கு தேவையா அதெல்லாம்? ஹாய் சமந்தி, நல்ல தூக்கமா? ஹாய் சமந்தி, நல்ல தூக்கமா? ஏம்மா என்னம்மா அப்பத்தா இப்படி ஆயிடுச்சு? எப்பத்தா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எப்பதா உங்களுக்கு என்ன ஆச்சு? செம காமெடியா இருக்குடி உங்க அப்பத்தாவோட. உங்க அப்பத்தா வச்சு தான் டைம் பாஸ் ஆகுது. எனக்கு இப்பலாம் தெரியுமா? எனக்கு போர் அடிக்கிறப்பலாம் அவ போய் பேசுவேன். அவ டாம் பொம்மை மாதிரி திரும்ப திரும்ப பேசுவேன் என்கிட்ட. இதுகிட்ட காப்பி வேணுமா வேணாமான்னு எப்படி கேக்குறது? கேட்டோம்னா திருப்பி நம்மளையே கேட்கும். இப்படி கேட்காம இருந்தாலும் இது எத்தனை நேரம் நினைத்து குடிக்காம செய்யாம இருக்கும். என்ன செய்ய? நம்மளே காப்பி எடுத்து வந்து குடிக்க வேண்டியதுதான். அதை பார்த்து அதை எடுத்து வந்து குடிக்கும்ல. என்னாடி உன் மாமியாட்ட பேசி பேசி டயர்ட் ஆயிட்டியா? அவன் கிளம்பிட்டோல? இல்ல பாட்டியே, காப்பி குடிக்கிறியான்னு கேட்டா திரும்ப என்னவே காப்பி குடிக்கிறான்னு கேட்கும். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இந்த வாரம் இரு. எப்பத்தா உண்மையை சொல்லு, நீ நடிக்கிறதானே? எப்பத்தா உண்மை சொல்லு, நீ நடிக்கிறதானே? பாத்தாடி பரமே, உங்க அப்பத்தாட்ட எப்படி மாட்டிருக்கோம் பாரு, நான் உங்க அம்மாவும். ஆத்தாடி என்ன ஆச்சு இந்த அப்பத்தா இப்படி ஆகி போச்சு? இது என்னைக்கு நல்லா ஆக போகுதுன்னு தெரியலையே. என் பிள்ளை பிறக்கங்களும் நல்லா இருமா. உன் பிள்ளை பறக்கக்குள்ளேயும் உங்க அப்பத்தாவுக்கு டிசைன் டிசைனா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன சொல்லுது சீனி குட்டி? சீனி குட்டி பாடி புஷ்பா, நல்ல பேர் வச்சிருக்கியே சீனி மாலுக்கு. உனக்கும் கிளவிக்கு அப்படி இப்படி இருப்பீங்க, ரெண்டு பேத்துக்கும் சேரவே சேராது. இப்ப என்ன சீனி குட்டி சக்கரை குட்டின்ட்டு வர்ற? அதெல்லாம் அப்பா பாட்டி, அப்ப நீ வந்துட்டே இருக்கும், நானும் அதை வைவேன். இப்ப பாவம், அதை பாக்குறதுக்கே பாவமா பரிதாபமா இருக்கு. இப்ப அது என் செல்ல குட்டி, நான் என்ன சொல்றேன்னு அதெல்லாம் திருப்பி சொல்லுதுல்ல. என்ன மாதிரி சொல்றீங்க? நீங்களும் அப்பத்தாவும் ராசி ஆயிட்டீங்களா? ஆமா பரமே, நானும் அப்பத்தாவும் இப்ப எல்லாம் பயங்கரமா ராசி ஆயிட்டோம். இப்ப பாரு அது எப்படி என்னை பெருமையா பேசுன்னு பாத்து கேரு. ஹாய் செல்லம், புஷ்பா செல்லம், எப்படி இருக்கீங்கம்மா? ஹாய் செல்லம், புஷ்பா செல்லம், எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி அலி பாட்டி? எப்படி சீனியம்மா பாட்டி என்னைய பார்த்து செல்லம்லாம் பேசுவத்தியா? இப்படிலாம் என்னைக்கு பேசியிருக்கா? சூப்பரி சூப்பரி, உன்னால எவ்வளவு முடியுமோ பண்ணிக்கடி. இந்த புஷ்பா மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பமே தவம் பண்ணிருக்கணும். இந்த புஷ்பா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு அந்த வீடே தவம் பண்ணிருக்கணும். ஏண்டி இதுக்கு பேரு தானே ஆடி தானே மெச்சுக்கிறதா? அப்புறம் என்ன பண்ணி செய்யறது? சீனிமா கிழவி என்னைக்கு என்னை பத்தி பாராட்டாது. இந்த மாதிரி பைத்தியமா இருக்கும்போது பாராட்டிக்கிறட்டுமே, அப்புறம் என்ன செய்யறது? என்னங்க காஃபியா கொண்டு வந்திருக்கீங்க? யாருக்கு? அப்பத்தாவுக்கா? அது குடிச்ச மாதிரிதான் நம்ம சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது. இதுக்கு எப்படி காஃபி கொடுக்க போறீங்க? அதுக்கெல்லாம் ஒரு வழி வச்சிருக்கேன், இப்ப பாருங்க, தளிக்குங்க. ஆஹா, என்ன காபி ஒரு பிரமாதம், சூப்பரா இருக்கு. என்ன காபி ஒரு பிரமாதம், சூப்பரா இருக்கு. என்னம்மா புஷ்பா, எப்படி எப்படி காப்பி குடிக்க வச்சேன் பாத்தியா அத்தைய? வேற வழி இப்படித்தான் செய்யணும், முள்ள முள்ளாலதான் எடுக்கணுன்ற மாதிரி அது வழியிலேயே போயிட்டு அதை சரி பண்ணணும். வேற என்ன செய்யறது? கேத்த சூப்பர் த, நல்லா நீங்க மனநல டாக்டர் மாதிரி ஆயிட்டீங்க. சரிடி, ஒரு மடக்கையும் குடிச்சிருக்கு, போ போ மிச்சத்தையும் குடிச்சு காட்டு, அப்பதான் அது குடிக்கும் போல. சீனியம்மா காப்பியை குடி, இப்ப நான் எப்படி காப்பி குடிக்கிறேன் பாரு, மடக்கு மடக்குன்னு. சீனியம்மா காப்பியை குடி, இப்ப நான் எப்படி குடிக்கிறேன் பாரு காப்பியை, மடக்கு மடக்குன்னு. எந்த மெண்டல் பையனே தெரியல. நம்ம கட்டி கொண்டு எதுக்கு வச்சிருக்கேன்? ஏதோ பொம்பளை பிள்ளைல கடத்தினாலும் பரவாயில்ல, நம்மள போய் கடத்தி வச்சிருக்கேன் மெண்டல் பையன். எவனே தெரியல. கைக்கு சிக்கனியா அவன் அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிருவேன். பகீர் வேற பசிக்குது, இன்னும் சாப்பாடு கொடுக்காம இருக்காங்க. ஒரு நாள் நல்ல சாப்பாடு டைம் எடுத்து கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு வரவே இல்ல. பகீர் கிண்டிலிக்கு இருக்கு பயங்கரமாவும். நம்ம ஆக்காவா இருந்தா நம்ம வகுல இருந்து சோறு ஓடும், அவன் யாருன்னே தெரியாது, அவ எப்படி போடுங்க. இந்த அளவுக்கு சாப்பாடு தரது பெரிய விஷயம். நம்ம ஆத்தா பாவம் என்ன செய்தோ தெரியல, நம்மள காணாம லாவிக்கே இடக்கும் வெளியேவும். ஏய் என்னடா செய்யற? இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாத்தியா? ஏய் யாருடா நீ? எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்க? என் வருங்கால மாமனாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, உன்னை அவ்வளவுதான் உண்டுலன் பண்ணிருப்பாரு. என்னது உனக்கு வருங்கால மாமனாரா? ஆளையும் ஆசையும் பாரு. அவர் எனக்கு தாண்டா வருங்கால மாமனாரு. என் காயத்ரியே சொல்லிட்டாடா, கட்டுனா இணையத்தான் கட்டுவேன்னு. இன்னும் நீ அந்த நினைப்புல வர தெரியலையா? நீ வெளியில தப்பிச்சு போடி, அப்பதே உனக்கு உண்மை நிலவரம் என்னன்னு புரியும். என்னடா ஒண்ணும் பேசாம அமைதியா இருக்க? பயந்துட்டியா? பயமா? அது என் அகராதிலே இல்லடா. சரி சரி, உன்னை பார்த்தா பாவமா தெரியுது, போ போ, உன்னை விட்டுறேன், ஒன்னும் செய்ய மாட்டேன், இங்க இருந்து தப்பிச்சு போயிரு. ஆஹா, நம்ம மாமனார் பேர் சொன்னாலையும் பயந்துட்டேன் போல. அதே நம்மள போ சொல்றியா? சும்மா சொல்லக்கூடாது. டவராவை மாமனாரு நல்ல கெத்தான ஆள் தான் போல இருக்கு. அந்த ஆளை சொன்னதுக்கே நம்ம விட்டுருன்னு சொன்னியா? அந்த ஆள் பேர் சொல்லியிருந்தா என்ன அவ்வளவுதான் போல இருக்கு. டர் ஆயிட்டேன் போல. ஏய் இன்னும் ஏன்டா நீ உட்கார்ந்துருக்க? நான் தான் உன்னை போ சொல்லிட்டேல, கிளம்பி போடா. ஏய் யாருடா நீ? கடைசி வரைக்கும் உன் மூஞ்சியை காட்டவே மாட்டேன்றீல. எழுதி வச்சுக்கடா உன் டைரியில. நீ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உன் முகமுடிய கிளிக்கல. என் பேரு பிரேம்குமார் இல்லடா. போடா போடா போடா. அதெல்லாம் ஒன்னாலையும் முடியாது, உங்க அப்பனாலையும் முடியாது என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. கிளம்பி மரியாதையே போயிரு, இல்லைன்னா திரும்ப புடிச்சு கட்டி வச்சிருவேன் பாத்துக்க. அதாடி திரும்ப புடிச்சு கட்டி வச்சிருக்கேன், மனசு மாறும்போது ஓடி போயிருவோம். அப்பாடா, ஒரு வழியே அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு. கடைசி வரைக்கும் அவன் நம்மள கண்டே பிடிக்கல. சரியான மக்கு பயிலா இருப்பேன் போல இருக்கு.
நான் கூட எங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். கிளம்பி போயிடும் மாஸ்க்கு கிஸ்க்கு கையை பிடிச்சி இழுத்துருவானோ என்னமோ நினைச்சேன். கூமுட்டை போசனே உயிரை வெறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். உயிர் மேல அம்புட்ட ஆசை அவனுக்கு. எங்க இவங்க இன்னும் காணா? அப்பாவே கிளம்பிட்ட மேடம்டா, இங்க இன்னும் ஆளை காணா. ஐய, ஒரு பொருளை வாங்க டக்குன்னு கொண்டு வந்து வீட்டுல போட மாட்டாங்க இவ்வளோ இருக்கு. 6 வருஷம் ஆகுது. நம்மளே கையெடுத்திட்டு வந்துடலாம் போல இருக்கு ஒரு ஆட்டோல வச்சு. என்ன இன்னும் வராம இருக்காங்க? ஐய, எனக்கு பொறுமையே இழந்து வச்சு. என்ன இவ குட்டி ஓட்ட போன மாதிரி இங்கிட்டு போறா அங்கிட்டு வரா அங்கிட்டு போறா இங்கிட்டு வரா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேசாம போன போடுவோம். ஒருவேளை அட்ரஸ் தெரியாம மாறி வேற வீட்டுக்கு போய் போறாங்க. நேற்று இந்த நம்பர்ல தானே போட்டாங்க. லாஸ்ட்ல 33 வந்துச்சு. அந்த நம்பர் தானே. சரி போட்டு விடுவோம். நமக்கு யார் போன் பண்ணிருக்க போறா? வேற எந்த நம்பர்லயும் போன் வராது. அந்த நம்பராத்தே இருக்கும், போடுவோம். இது நாங்கடி யார் இப்படி வழி மேல விழி வச்சு காத்து கிடக்கா? போன வேற ஓடுறாளே, யார்கிட்டயும் பேசுறான்னு பாப்போம். ஹலோ, எப்பா என்னப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா கிளம்பிட்டு முடிங்க. இன்னும் ஆளையும் காணா பேரையும் காணா. எப்படி நேரம் காத்து கிடக்குறது? வேலை வெட்டி இருக்குப்பா, டக்குன்னு எடுத்துக்குவாங்க. அப்பாவா? யார் இவங்க? அப்பா நான் வரையா? அந்த விரும்ப எதுக்கு இங்க வர்றியா? பொண்ணை கட்டி கொடுத்ததோட சரி, ஒரு குண்டு மணி தங்கம் கொடுக்கல, ஒரு சல்லி பைசா கொடுக்கல, இப்ப எனக்கு இங்க வரையா? அவங்க அப்ப வீணா போனவே. பக்கத்துல வந்துட்டீங்களா? சரி சரி சீக்கிரம் வாங்கப்பா. பக்கத்துல வந்துட்டியானா? அட கடவுளே, இந்த வெறுமையை யோசிச்சதுக்கு வந்து உட்கார போறியா போல இருக்கு. ஏற்கனவே இங்க குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்டமா இருக்கு. நீ நானே வேற கஞ்சிக்கு வரேனாக்கா? வரப்போறா நம்ம சௌபாக்கியா வரப்போறா. அவ வந்தானா அவளை சும்மா விடக்கூடாது. சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கணும் அவளை. என்னது சௌபாக்கியா வரப்போறாளா? அவ யாரு? அவங்க அப்பா இங்க வரான்னு சொல்லிக்கிருந்தா அப்புறம் சௌபாக்கியான்னு யாரா வர? அவளை பிடிச்சி வேலை வாங்கணும்னு இருக்கா? இது நாங்கடி அவங்க அப்பா ஒரு ஆள் தானே இருக்கேன், வேற யாரும் இல்லையே இவளுக்கு. ஒருவேளை 2ஆம் தாரம் எவ்வளவு சௌபாக்கியாடி எவ்வளவு கட்டிக்கிட்டானோ அவளத்தையும் கூட்டு குறையாம இருக்கு கூட. சித்திகாரியே இவ குடும்பப்படுத்த பாக்குறா அவ்வளோ இருக்கு. நடக்கட்டும் பாப்போம் என்ன அதே நடக்குதுன்னு. என்னாடியே என்ன என்னமோ தெக்க ஓர வடக்க வார கிழக்க ஓர மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்கியே, என்ன ரொம்ப பரபரப்பா இருக்க? ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அது கொஞ்ச நேரம் வர காத்துக்கிருக்குமாக்கு. அதான் நீ போன் பேசும்போதே நான் அதை கேட்டேன் எல்லாத்தையும். உங்க அப்பங்க தானே வாரியா? கூட எவ்வளவு சௌபாகியான்னு ஒரு எழுத்துக்கு வாரியா? இது பெரிய சந்தோஷமான விஷயமா? உனக்கே சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் கேவலம். என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணுமில்லம்மா, நீ சந்தோஷமா இருக்கையில அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிறேன். யாருடியே எனக்கு கிரேண்டர் குத்திக்கு வரீங்க? ஹை, வந்துருச்சா எப்பா கொண்டு வாங்கப்பா, பார்த்து கொண்டு வாங்கப்பா, கீழே ஓட்டுறாதீங்க. எப்படி நேரமா காத்துக்கே இருக்கு உங்களுக்காண்டி? கொலாரம் மெதுவா இறக்கி வைங்க, காசு பூரா. ஏமா உங்க வீடு மாதிரி 4-5 வீட்டுக்கு நான் டெலிவரி கொடுத்து வர வேணாமாமா? அங்கிட்டலாம் கொடுத்து வர லேட் ஆயிடுச்சுங்கம்மா. என்னாடியே என்ன கிரைண்டர் வந்து இறங்கிருக்கு? உங்க அப்பா வராருன்னு சொல்லி போன்ல பேசிக்கிருந்த. நீங்க வேறத்த எங்க அப்பா இதுக்கு வராரு? அவர் பாட்டுல ஊர்ல இருப்பாரு. இந்த பயல்களத்தே வாங்கப்பான்னு சொல்லிக்கிருந்தேன். கிரைண்டர் தான் புதுசா வாங்கிட்டு வந்தேன், அதையும் டெலிவரி கொடுக்க வந்திருக்காங்க. ஏமா இறக்கி வச்சாச்சுமா, டெலிவரி சார்ஜ் கொடுங்க. ஏன்னா அது டெலிவரி சார்ஜா? இது என்ன கூத்தா இருக்கு? யாரு டெலிவரிக்கு யாரு காசு கொடுக்கறது? யாருக்கு இப்ப டெலிவரி ஆயிருக்கு? நான் காசு தரணும். ஏமா கிரைண்டர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணது காசு கொடுங்கம்மா. ஓஹோ, கிரைண்டர் வந்து கொடுத்ததுக்கு பேர் தான் டெலிவரின்னு சொன்னீங்களா? நான் உண்மையிலேயே யாருக்கும் டெலிவரி போல இருக்கு, அதுக்கு தான் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இதுக்கெல்லாம் நான் எப்படி பாத்திர முடியும்? கடையில போய் வாங்கிக்கப்பா. நான் கிரைண்டருக்கு காசு கொடுக்கல வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கடையை சேர்ந்த செலவு தானே. என்கிட்ட ஒரு பைசா இல்லப்பா. இருந்தது பூரா கிரைண்டர் கட்டிட்டு வந்துட்டேன். ஏமா கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து வீட்டுல இறக்கி வச்சிருக்கான், ஒரு 100 ரூபா கொடுங்கம்மா. என்னம்மா நீங்க எங்க பாருங்கம்மா, இந்த ஆள் பாருங்க கிரைண்டர் தூக்கி முதுவே வளைஞ்சு வச்சு நிமித்த முடியல, பிடிச்சிருச்சு முதுவே. இதான் இப்ப வம்பா இருக்கு. அது நீ வேலை பார்க்குற கடையில போய் கேளு, அதுக்கு நான் செய்ய முடியும். ஏன்ட்ட அந்த காசு இருக்கு? ஏன்ட்ட ஒத்த காசு இல்லப்பா. நீ குனிஞ்சுக்கே வந்தாலும் சரி, தவழ்ந்துக்கே வந்தாலும் சரி, ஐயா பைசா கிடையாது. கிளம்புங்க. இணைய வானே போனா இது சரியான சாகுகராய்க்கா இருக்கும் போல இருக்கு. போய் எப்படி விட்டு டெலிவரி கொடுக்க வந்திருக்கான் பாரு. ஆனே போமா, இதுகிட்ட விடிய பேசினாலும் வேஸ்ட். ஏண்டி என்னாடி திடீர்னு கிரைண்டர் வாங்கியிருக்க? எனக்கு இந்த கிரைண்டர் எனக்கு வீட்டுக்கு எத்த மாவாட்டி விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த கிரைண்டர் புதுசு வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டுல இருந்து தின்னு சுட்டி எனக்கு இருக்கு, அதில் எப்படி மாவாட்ட முடியும்? இந்த இதுல மாவாட்டி சாச்சி விட்டோம்னா அதே ஊத்திடும் மாவை. நம்ம கஷ்டப்பட்டு கையை வச்சு நோண்டணும்லாம் அவசியம் கிடையாது. அதுக்கு தான் இந்த கிரைண்டர் வாங்கியிருக்கேன். நாளைக்கு இருந்து மாவாட்டி விற்க போறேன். என்னது மாவாட்டி வைக்க போறியா? நீ என்னதான் நீ நினைச்சிருக்கோ மனசுல? நீ செய்யாத தொழில கிடையாதா? என்ன செஞ்ச? ஃபர்ஸ்ட் நானு டீ கடை ஓடுறேன், பலகார கடை ஓடுறேன்னு சொல்லி போட்டேன். அப்புறம் டிஃபன் கடை போடுறேன்னு போட்டேன், சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கூழ் காய்ச்சி ஊத்துறேன், ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கடையை போட்டேன், சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதையும் மூடி போட்டு இப்ப நான் பண்ற பழக்கடை ஓட்டுறேன்னு சொல்லி போடுறேன். இடையில சேலையை வாங்கி வித்த. நீ செய்யாத வியாபாரமே கிடையாதுடி. எத்தனையத்தையும் செய்வ, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லி ஒரு வியாபாரத்தை பண்ண முடியே. இப்படி பல இதுல கால் வச்சு தெரிஞ்சேன். என்னண்டு நீ வேலை செய்வ? எத்த இந்த மாதிரி பல பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஒரு பிசினஸே எப்படி தொங்கிக்கிறதா என்னென்று வாழ்க்கையில முன்னேற முடியும்? 4 ஒரு வேலையும் பார்த்தாதான் கஷ்டப்பட்டாதே வாழ்க்கையில முன்னேற முடியும். ஏத்தா நீ என்னமும் செய்ய, நான் உன்னை ஒன்னும் சொல்லல. ஆனா என்னைய மட்டும் எந்த வேலையும் வாங்காத. நானே காட்டுக்கு போற வயசுல அடைக்கேன். என்னைய புடிச்சுக்கிட்டு அதை செய்ய இதை செய்யலாம் எல்லாம் தயவு செஞ்சு எதுவும் செய்யாத. என் நாளையில எந்த வேலையும் செய்ய முடியாது. உன் தரமா உன் பாடு உன் 10 லட்சம் நீ எப்படி வேலை சரியா செஞ்சுக்க. ஆளை விடுறி சாமி, நான் எதையும் கேட்க மாட்டேன்.
கிளை உசாரா ஒதுங்குதே இங்கே மாவட்ட போட்டுருவான்னு சொல்லிட்டு எப்படி முன்னக்கூடியே அட்டனன்ஸை போட்டுன்னு வர்ற சரியான ஆளு. எல்லாம் ஆத்தா மகன் எல்லாம் அப்படியே வேலை செய்யாமையே உடம்ப வளர்த்து வச்சுக்கிட்டு சூசு கண்டு போச்சு இருக்கலாம்.